ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மோமோஸ் பண்ணலாங்க. இது வீட்லேயே செய்யலாம். இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது நல்லா பிடிக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னே விஜேஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு ஒரு கப் அளவு மைதா எடுத்திருக்கேங்க. கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட் பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு தான் மாவு பிசையணும். பிசைஞ்சு சாஃப்டாக பிசைஞ்சு அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. சாஃப்டாக இருந்த வரைக்கும் மோமோஸ் நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா பிசைஞ்சு வச்சு மூடி வச்சிடலாம். அது காயாமல் மாவு காயாமல் பார்த்துக்கணும். மூடி வச்சிடலாங்க. அடுத்தது வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கணும். கேரட்டு, முட்டைக்கோசு, மெயினாக இதுக்கு முட்டைக்கோசு தான் வேணும். முட்டைக்கோசு பொடியாக நறுக்கிக்கலாம். அப்புறம் குடமிளகா கொஞ்சமாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் கேரட்டு, ஒரு கேரட் துருவி இருக்கேங்க. பச்சை பட்டாணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேக வச்சது இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். இஞ்சியும் பூண்டும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் அளவு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. பன்னீர் ஒரு துண்டு அளவு சீவி வச்சுருக்கிறேன். இப்போ வானிலையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் பட்டரும் சேர்த்துக்கலாம். அது காஞ்சதும் பூண்டும் இஞ்சியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்ல, அது அரை டீஸ்பூன் சேர்த்து அது நல்லா செவக்க நல்லா வறுக்கணும். அது நல்லா வறுத்தப்புறம் அப்புறமா பச்சை மிளகா பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, அதை சேர்த்துக்கலாம். அது சேர்த்து அது நல்லா வதங்கினதும் பெரிய வெங்காயம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான், ஒரு பாதி வெங்காயம் தான் இருக்கும். அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இதில் காய்கறி அதிகமாக இருக்கிறதுனால பெரிய வெங்காயம் அதிகமாக நமக்கு தேவைப்படாது. இதையும் நல்லா செவக்க வறுக்கணுங்க. நல்லா வறுத்தப்புறம் ஃபஸ்ட்டு குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா ஒவ்வொரு காய்கறியாக சேர்க்கணுங்க. அப்போ தான் எல்லா காய்கறியும் நல்லா வெந்து நமக்கு வரும். தண்ணி சேர்க்காம தான் நம்ம இப்போ வறுக்க போகிறோம். அடுத்தது கேரட்டும் வேக வச்ச பட்டாணியும் அதையும் சேர்த்து நல்லா வறுக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அடுத்தது அது கொஞ்சம் நேரம் வதங்கினப்புறம், கேரட் வதங்கினப்புறம் இப்போ கடைசியாக முட்டைக்கோசு சேர்த்துக்கிட்டேன். முட்டைக்கோசு நல்லா அதுக்கு இப்போ காய்கறிக்கெல்லாம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த முட்டைக்கோசு நல்லா வதங்குற வரைக்கும் நாம் வதக்கணும். தண்ணி சேர்க்கவே கூடாது. இது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கிட்டே இருந்தாவே நமக்கு காயெல்லாம் நல்லா வெந்துருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு காய்கறி எல்லாமே. இப்போ காரத்துக்கு பெப்பர் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி ஆரம்பத்தில் போட்டிருக்கோம். இப்போது பெப்பர் சேர்த்துக்கிட்டோம். கடைசியாக கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்கி நிறையா சேர்த்துக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் சேர்த்துட்டேன். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு சோயா சாஸ் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். இது நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் துருவி வச்சுருக்கிறோம்ல பன்னீரை, அதை கூட சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சட்னி தேவைப்படும். அது தக்காளி, ஒரு பெரிய தக்காளி 2, ஒரு காஷ்மீரி சில்லி 2, ரெட் சில்லி 1, அதை நல்லா ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சா இந்த மாதிரி தக்காளி தோலெல்லாம் வெளியே வந்துடுங்க. அதை எடுத்துட்டு இதை கட் பண்ணி மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது காஷ்மீரி சில்லி 2, காரத்துக்கு ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன். அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதை ஒரு வானிலையில் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு பூண்டும் இஞ்சியும் ஒரு அரை டீஸ்பூன் நறுக்கி போட்டுருங்க. நறுக்கி போட்டு அது நல்லா செவக்க வறுக்கணும். அது கோல்டு கலரில் வரணும். கோல்டு கலர் வந்த அப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி வரமிளகா கலவை, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போது வச்சுட்டு கொஞ்சமாக சால்ட்டு, உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கலாங்க. இப்போ இது நல்லா சுண்டி வரணும். இந்த தக்காளி பேஸ்ட்டு நல்லா சுண்டி வரணும். இது பழங்கு வேகுது. இப்போ உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு சோயா சாஸ் இதுக்கு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டாங்க. சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது அப்படியே சுண்டியப்பையே கெட்டி ஆகிடும். கொஞ்சம் நேரத்துலையே, ரொம்ப நேரம் பிடிக்காது, கொஞ்சம் நேரத்துலேயே கெட்டி ஆகிடும்.
கூட டேஸ்ட்டுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு. இந்த சட்னி வந்து மோமோஸுக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட செஞ்சுக்குங்க. அடுத்தது இந்த மைதா மாவை அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு தின்னாக, அதாவது ரொம்ப லேஸாக தேய்க்கணுங்க. லைட்டாக மாவு போட்டு பூரிக்கட்டையில் இது மாதிரி நம்ம ரொம்ப லேஸாக தேய்க்கணும். இதில் வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சா கரெக்டாக இருக்கும். நான் ஒரு கப்பு மைதாவுக்கு எனக்கு 12 வந்ததுங்க, 12 மோமோஸ் வந்தது. காய்கறி கலவை எல்லாமே கட் பண்ணி சேர்த்தது ஒரு 1.5 கப் அளவு இருந்தது. அந்த அளவு இதே அளவு நீங்கள் செஞ்சு பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக மடித்து விட்டுறலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். விஜேஎஸ்எக்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு தடவை கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஒன்றும் சும்மா புடவை ஃப்ளீட்ஸ் மடிக்கிறோம்ல, அது மாதிரி மடித்து வச்சுக்கணும். அவ்வளோதான். மடித்து ரவுண்டாக வந்து இப்போ கொழுக்கட்டை செய்வோம்ல, அது மாதிரி தாங்க. அவ்வளோதான், மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. அதிகமாக எக்ஸ்ட்ராவாக இருந்தால் மாவு கொஞ்சமாக அதை எடுத்துடலாம், எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. அது வந்து கொதிக்கிறப்போ இந்த மாதிரி தட்டில் எல்லா மோமோஸையும் ஒவ்வொன்றா வச்சு அதில் மேலே வச்சு வேக வைக்கணும். ஆவியில் வேக வைக்கிற ஸ்நாக்ஸ் தான் இது. இது வந்து ஒரு 12 நிமிஷம் வெந்தது. 10 நிமிஷம் வச்சா போதும். 10லேருந்து 12 வரைக்கும் வெந்தால் பாருங்கள் மோமோஸ் வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து ஈஸியாக பிளேட்டில் வச்சு சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கடையில் வாங்க வேண்டியதே இல்லை, வீட்டிலையே செஞ்சு கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஜேஎஸ்எக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.